அன்பர்களே, இறைவன் மனிதனானதனால் என்னென்ன நன்மைகள் விளைகின்றன? அளக்க முடியாது, எண்ண முடியாது. அவற்றிலே சில நன்மைகளை இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நமக்கு அருமையான எளிமையான ஒரு செய்யுளாக தருகிறார். விளக்கம் தேவையில்லாத செயல்களிலே இதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட எளிமையான இனிய ஒரு செய்யுளை நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். ஐயும் போயின போயின ஆகுலம், மொய்யும் போயின போயின் முன்பழி, மையும் போயின போயின வஞ்சனை, பொய்யும் போயின போயின பூதமே. ஐயம் தோற்று படலத்திலே இந்த செய்யுள் இடம்பெறுகிறது. ஆண்டவரின் அவதார பெருமையால் இவ்வுலகில் ஐயங்களும் விலகி போயின, துன்பங்களும் விலகி போயின, சண்டைகளும் போயின, பழம்பழிகளும் தீர்ந்து போயின, குற்றங்களும் போயின, வஞ்சனைகளும் போயின, நோய்களும் நீங்கி போயின, பேய்களும் விலகி போயின. தெளிவாக சுருக்கமாக சொல்வதென்றால் இதன் கருத்து, இந்த செயலுடைய கருத்து என்ன என்றால், கடவுள் மனிதனானார். அதனால் ஐயங்கள் அகன்றன, துன்பங்கள் நீங்கின, சண்டைகள் விலகின, பழம்பழிகள் அழிந்தன, குற்றங்கள் நீங்கின, வஞ்சனை விலகின, நோய்கள் மறைந்தன, பேய்கள் ஓடின. ஐயும் போயின போயின வாகுல, மொய்யும் போயின போயின முற்பழி, மையும் போயின போயின வஞ்சனை, பொய்யும் போயின போயின பூதமே என்று இந்த செய்யுள் அமைகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மூலமாக உலகிலே பல வகையான நன்மைகள் விளைந்திருக்கின்றன. இன்னும் கூட பலர் ஐயத்திலே இருக்கிறார்கள் என்றாலும் கூட பலருடைய மனதில் இருந்து அந்த இறைமகனை தம்முடைய தலைவராக இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் உண்டாகி இருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. ஆகவே இவற்றை நாம் அனுபவித்து பார்த்து கொள்வதுதான் நல்லது. அத்தகைய ஒரு அருமையான சிந்தனையை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்க.